நீண்ட நாளாக கிடப்பில் கிடந்த சரக்கு மற்றும் சேவை வரி அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாடு முழுக்க சீரான வரி விதிப்பு முறையை அமல்படுத்த வகை செய்யும் சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவை நடப்பு கூட்டத்தொடரில் நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டது. மசோதாவை பார்லிமென்ட் நிலைக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப வேண்டும் என காங்கிரஸ், அதிமுக, மார்க்சிஸ்ட், பிஜு ஜனதா தளம் போன்ற கட்சிகள் வலியுறுத்தின. அதை மத்திய அரசு நிராகரித்த நிலையில் சரக்கு மற்றும் சேவைகள் வரி மசோதா புதனன்று லோக்சபாவில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. விவாதத்துக்கு பதிலளித்து மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி பேசுகையில், சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தை அமல்படுத்துவதால் மாநிலங்களுக்கு ஏற்படும் இழப்பை மத்திய அரசு ஈடுகட்டும் என்று உறுதியளித்தார். இதனால் நாட்டின் வளர்ச்சி விகிதம் அதிகரிக்கும் என்றும் விலைவாசி குறையும் என்றும் ஜேட்லி கூறினார். And economists estimate that it has the potential to give a boost to India's GDP itself. It also helps in empowering the states because the kitty of the states itself would increase. அதைத் தொடர்ந்து மசோதா மீது ஓட்டெடுப்பு நடத்தப்பட்டது. ஆதரவாக 352 ஓட்டுகளும் எதிராக 37 ஓட்டுகளும் விழுந்ததன் மூலம் மசோதா நிறைவேறியது. ஓட்டெடுப்புக்கு முன்னதாக காங்கிரஸ் கட்சி வெளிநடப்பு செய்தது.